பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். என்னை நினைவு கூறும்படியாய் இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றி திருவிருந்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அன்பின் ஆண்டவரே, திருவிருந்து ஏற்படுத்தப்பட்டதான நோக்கத்தை நினைவு கூறுகின்ற திருச்சபை மக்களாய் இந்த வியாகுல வியாழன் திருவிருந்து வழிபாட்டிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து இந்த வழிபாட்டை நடத்தி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர்தாமே சிலுவையிலே பாடுபடுவதற்கு முன்பதாக ராப்போஜனத்தை ஏற்படுத்தினதை நினைவு கூறுகின்ற போது நாங்கள் அதற்குரிய அனுசரணைகளை எங்களுடைய வாழ்வியல் ஆக்கத்தக்கதாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே காத்திருந்து ராப்போஜனத்தை பெற்றுக்கொள்ளவும் பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு அருள் தாரும். உம்முடைய தூய ஆவியின் பிரசன்னம் இந்த வழிபாட்டில் நிறைந்திருக்கட்டும். இயேசு ஆண்டவரின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக. பெரிய வியாழக்கிழமை திருவிருந்து வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 385வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 385. விண் கிரீடம் பெற போருக்கு கிறிஸ்து இயேசு செல்கிறார், அவரின் வெற்றி கொடிக்கு கீழாக போவோன் யார் என்று தொடங்கும் பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். கிரீடம் பெற போருக்கு கிறிஸ்து இயேசு செல்கிறார், அவரின் வெற்றி கொடிக்கு கீழாக போவோம் யார், தந்துக்க பாத்திரம் குடித்து சோராமல் நிற்போம் யார், தன் சிலுவையை எடுத்து அவர் பின் செல்வோம் யார், முதலாம் இரத்த சாட்சியார் மரித்தோர் பாரத்தே கர்த்தாவை விசுவாசமாய் கண்ணோக்கி துன்பத்தே கொலைஞர்க்காக வேண்டிட சண்டாளரால் மாட்டார், மகனுக்காக ஜெபிக்க யாரவன் பின் செல்வார், தெய்வாவி வந்து தங்கின ஈராறு சீஷர்கள் மகவமாய் வீரகின நம்பிக்கையோர்கள், நீ துன்பமாலை தனித்து சிங்கத்தால் தீருந்தார், மரிக்கவும் அஞ்சாமலே அவர் போல் செல்வோர் யார்.
ஏந்தோர் போல் நாங்களோ ஓமாண்டை சேர அருளை கடாட்சியோ அடுத்த 51ஆம் சங்கீதத்தை நாம் தேவ சமூகத்திலே நம்மை நாமே தற்சோதனை பண்ணி ஏறெடுப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கத்தின்படி என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் என்னை சுத்திகரியும். என் மீதுகளை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்புடன் நடப்பித்தேன். நீர் பேசும்போது நீதி விளங்கவும், நீர் நியாயத்திற்கும்போது அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திற்கு வந்திருந்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறேன், அந்த காலத்தில் நான் நடந்து தெரியப்படுத்துவேன். நீர் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கல்வியர்களும், அப்பொழுது நான் உயர்ந்தவர்களில் ஆவேன். நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கழிகூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கியறோம். தேவனே, சுத்தத்தை சிருஷ்டியும், நிலவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். முது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், முது பிரஸ்தாவியை எடுத்துக் கொள்ளாமலும் இரும். எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதருக்கு முது வழியை உபதேசிப்பேன். பாவிகள் முடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, நிரட்சிக்கும் தேவனே, இரத்தப்படிவிடும். அப்பொழுது நான் உடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என்னுடைய திறந்தரும், அப்பொழுது வாய்ப்புகளை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலி உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்க பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நிறுத்தினை புறக்கணியர். சீயோனுக்கு பிரியத்தின்படி நன்மை செய்யும். அப்பொழுது தகன பலியும் என் நீதியின் பலியில் பிரியப்படுவேன். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெரிய வியாழக்கிழமை இந்த நாளுக்குரிய சுருக்க மன்றாட்டு ஜெபம். பரிசுத்தமுள்ள கடவுளே, வாழ்வின் அப்பமாகவும் புது உடன்படிக்கையின் இரத்தமாகவும் இருக்கிற உம்முடைய குமாரனுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பலியின் மகிமையை வெளிப்படுத்தும் பரிசுத்த மேஜை அண்டைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒடுக்கப்படுகிற மனுக்குலத்தோடும் படைப்போடும் இணக்கமான ஒருங்கின்மையை வெளிக்கொணர பரிசுத்த ஆவியானவரின் சித்தப்படி உம்முடைய திருப்பந்தியிலே பங்கெடுக்க அருள் தாரும். இவை அனைத்தையும் உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் இன்றும் என்றும் சதா காலமும் அரசாடுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். 1ஆம் 2ஆம் திருமறை பாடங்கள் தொடர்ந்து படிக்கப்படும். கொடுக்கப்பட்ட 1ஆம் வேத பாடம் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. யாத்ராகமம் 12 1 முதல் 7 வரை. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், அது உங்களுக்கு வருஷத்தில் 1ஆம் மாதமாக இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவார்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கு போதுமான பேர்களா இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் ஆத்மாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளாவது வெள்ளாடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையில் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல்
நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேல் சட்டத்திலும் தெளித்து வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியான இரண்டாம் வேத பாடம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரை. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருவளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில், அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். வாசிக்கும்படியாக இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாக. நாம் அனைவரும் எழுந்து நின்று 347வது பாமாலை பாடுவோம். பாமாலை 347 தெய்வ ஆட்டுக்குட்டியே என்று தொடங்கும் பாமாலை. பாமாலையின் நிறைவில் நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். Yeah. God.
வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி அது பரிசுத்த மார்க் நற்செய்தி நூல் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 25 வரை. மார்க் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 17. சாயங்காலமான போது அவர் 12 அவரிடத்துக்கு வந்தார். அவர்கள் பத்திரமான பந்தி அமர்ந்து போஜன பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னோடு புசிக்கிறவன் உங்கள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ என்று ஒருவருக்கு ஒருவர் அவரிடத்தில் கேட்க தொடங்கினார். அவர்கள் பிரதி உத்தரமாக என்று இந்த கூடல் தரத்தில் கைகள் ஏற்றி 12 ஒருவன் அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கப்படுகிறவனோ அந்த மனுஷனுக்கு ஐயோ அந்த மனுஷன் பிறவாதிருக்க என்று அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர்கள் போஜன பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அரைப்பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லோரும் அதை பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை பழச்சாறு ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவுக்கு மாட்சி உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஜெப பாடலை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்மை தகுதிப்படுத்துவோம்.
எங்களோடு வாழ்ந்து எங்களை வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இரவு விருந்தின் மூலமாக அன்றைக்கு சீடர்களை ஒருங்கிணைத்து கெத்செமனே தோட்டத்திற்கு மேற்கொண்ட பயணத்தின் அடிப்படையில் சிலுவையை நோக்கி வெற்றி வீரராய் முன்னேறின ஆண்டவர் கற்றுக் கொடுத்த என் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினதை நினைவு கூறுகின்ற திருச்சபையாய் இன்றைக்கும் இந்த கட்டளை வியாழனிலே, இந்த பெரிய வியாழக்கிழமை திருவிருந்து வழிபாட்டிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உடைய வார்த்தைகள் மூலமாய் எங்களை பலப்படுத்தி, எங்களை வழிநடத்தி, எங்களை ஆற்றல் படுத்தும். தூய ஆவியானவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, சிலுவையில் தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காக கெத்செமனே தோட்டத்தை நோக்கி பயணத்தை மேற்கொள்ளும் முன்பதாக மேல் அறையிலே ராப்போஜனத்தை ஏற்படுத்தின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரில் திருச்சபை மக்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். பிதாவாக்கிய கடவுளிடத்திலிருந்தும் திருமைந்தனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம்மை ஆற்றல் படுத்தி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தூய ஆவியரிடத்திலிருந்தும் அருளும் அமைதியும் நம்மை ஆளுகை செய்வதாக. அஸ்தமன நேரத்திலே புசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு புரிந்து கொள்ளுதலும், 3 மணிக்கு மேல் பாஸ்கா ஆடு அடிக்கப்பட வேண்டும் என்கின்ற புரிந்து கொள்ளுதலும் இன்றைக்கும் பாஸ்காவை நினைவு கூறுகின்ற திருச்சபையாய் சூரியன் மறைந்த பிற்பாடு இந்த பெரிய வியாழக்கிழமை திருவிருந்து வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற ஒரு நல்ல ஆசரிப்பை மேற்கொள்கின்ற திருச்சபையாய் நாம் இன்றைக்கும் கூடி வருவதற்கு ஆண்டவர் அருள் தந்திருக்கின்றார். இந்த நாளிலே நம்முடைய பாரம்பரியம் அநேகர் வெள் உடை அணிந்து இந்த திருவிருந்து வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற ஒரு பாரம்பரியம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே நம்முடைய திருவிருந்து முடிந்த பிற்பாடு நாம் ஏறெடுக்கின்ற நன்றி ஜெபம், ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொண்ட பிற்பாடு நாம் ஏறெடுக்கின்ற நன்றி ஜெபம் வெளிப்படுத்தல் 7:12 இருக்கின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்று ஏறெடுக்கின்ற தோத்திர ஜெபம். இந்த தோத்திர ஜெபத்தை ஏறெடுக்கின்றவர்கள் உடுத்தின உடைதான் அதற்கு முன்பதாக இருக்கின்ற 9ஆம் வசனத்தில் இருக்கின்ற வெள்ளை அங்கிகளை தரித்தவர்கள் என்பது. ஆக இந்த ராப்போஜனம் ஏற்படுத்தப்பட்டதை நினைவு கூறுகின்ற இந்த நாளிலே இந்த தோத்திர ஜெபத்தை ஏறெடுக்கின்றவர்கள் வெள்ளை உடையை அணிந்தவர்களாய் இந்த தோத்திர ஜெபத்தை ஏறெடுக்க ஒரு நாளிலே நாமும் ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக நிற்கப் போகின்றோம் என்கின்ற ஒரு பயிற்சியை மேற்கொள்ளுகின்ற விதமாக இந்த வியாகுல வியாழக்கிழமையிலே திருவிருந்து ஆராதனையிலே பங்கு பெறுகின்றவர்கள் வெள்ளுடை அணிந்து பங்கு பெறுகின்ற ஒரு பாரம்பரியம் இன்றைக்கும் உண்டு. ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ் போடாதவங்க பயப்படாதீங்க. அன்றைக்கு அந்த வெள்ளை அங்கிகளை தரித்தவர்களாய் ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக ஏறெடுக்கின்ற தோத்திர ஜெபத்தை தான் இன்றைக்கும் நாம் திருவிருந்து பெற்ற பிற்பாடு தோத்திர ஜெபமாக நாம் ஏறெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். தொடக்க வரலாற்றிலே நாம் 1வது திருமறை பகுதியிலே படிக்க கேட்ட யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் நமக்கு அந்த பாஸ்காவினுடைய ஏற்பாட்டை நமக்கு அதிகமாக நினைவுபடுத்துகின்ற ஒரு காரியம். யூக்கரிஸ்டியா என்ற ஒரு கிரேக்க வார்த்தை, இந்த வார்த்தை தான் நற்கருணை என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த கிரேக்க வார்த்தையினுடைய அந்த மொழியாக்கத்திலே நல்ல கருணை
அந்த நல்ல கருணை தான் நற்கருணை என்று மருவி இன்றைக்கு இந்த நற்கருணை என்கின்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தி வருகின்றோம். வீரமாமுனிவர் இந்த நற்கருணை என்கின்ற சொல்லை இறைவனின் அணை கடந்த அருள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த நற்கருணை என்ற மொழிபெயர்ப்பை பயன்படுத்தினவரே நம்முடைய மதுரை பட்டணத்திலே ஊழியம் செய்த ராபர்ட் டி நொபிலி தான் இந்த நற்கருணை என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தினார். இந்த யூக்கரிஸ்ட் என்கின்ற அந்த கிரேக்க சொல் கடவுள் இஸ்ராயேல் மக்களுடைய வரலாற்றில் நிகழ்த்திய அரும் செயல்களை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகின்ற ஒரு உள்ளார்ந்த மனநிலைமையோடு கூட ஆண்டவரை நினைவு கூறுகின்ற ஒரு சொல்லாகத்தான் இது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த புரிந்து கொள்ளுதல் தான் ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய சீடர்களோடு கூட இந்த நற்கருணையை மேல் அறையிலே ஏற்படுத்தினார். அவர் ஏற்படுத்துகின்ற போது அந்த விருந்திலே 12 சீடர்களும் முழுமையாக பங்கு பெற்றார்கள். அந்த முழுமையான அந்த பங்கேற்பின் அடிப்படையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நற்கருணையை ஏற்படுத்தியதைத்தான் நாமும் ஒவ்வொரு திருவிருந்த வழிபாட்டிலும் நாம் நினைவு கூர்ந்து வருகின்றோம். இந்த தொடக்க வரலாற்றிலே நாம் பார்க்கின்றதான இந்த திருவிருந்து துன்புறும் மானிடத்தோடு கூடிய ஒரு ஒன்றிப்பாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அங்கே மோசேயின் மூலமாக கடவுள் அந்த விடுதலை பணியை அவரிடத்திலே கொடுக்கின்ற போது யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் 8ஆம் வசனங்களை நாம் பார்க்கின்ற போது அதை புரிந்து கொள்ள முடியும். எகிப்தில் இருக்கின்ற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் இடுகின்ற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகின்ற வேதனைகளை அறிந்திருக்கின்றேன். ஆகவே அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன் என்று ஆண்டவர் அந்த மோசேயிடத்திலே அந்த விடுதலை பணியை செய்வதற்கு முன்பதாக அவர் அங்கே சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். இந்த பணியை செய்வதற்கு அழைப்பை ஏற்றுக்கொண்ட மோசே அந்த துன்புறும் இஸ்ராயேல் மக்களோடு கூட தானும் தன்னை இணைத்து கொண்டவனாக, அந்த துன்பத்திலே பங்கு பெற்ற ஒரு மனிதனாக இந்த விடுதலை பணியை செய்வதற்கு அவன் அங்கே முன் வருகின்றார். இந்த பணியை செய்த போது நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள பகுதிகளை பார்க்கின்ற போது மோசே இந்த விடுதலை பணியை செய்வதற்கு எவ்வளவு துன்பப்பட்டான் என்கின்ற வரலாறு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும். எடுத்த உடனேயே அந்த பணியை செய்வதற்கு துணிந்து அவன் முன் சென்று விடவில்லை. அந்த முச்செடி எரிகின்ற முச்செடியின் இடத்திலேயே அங்கே தன்னுடைய தயக்கத்தை, தன்னுடைய இயலாமையை முதலாவது அங்கே பதிவு செய்கின்றார். அந்த பதிவு மாத்திரமல்ல, தொடர்ந்து இந்த பணியை மேற்கொள்வதற்காக அவன் தன்னை அர்ப்பணிக்க தொடங்கின நாள் முதற்கொண்டு இந்த பணியை எகிப்திலிருந்து இஸ்ராயல் மக்களை அழைத்து அந்த பாஸ்காவினுடைய ஆசீர்வாதத்தோடு வெளியே அழைத்து வருகின்ற வரை மாத்திரமல்ல, தொடர்ந்து பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த கானான் தேச பயணத்திற்காக வனாந்தரத்திலே பயணத்தை மேற்கொள்ளுகின்ற சூழ்நிலையும் ஒரு பாடுபடும் பணியாளனாக, ஒரு துன்புறும் தாசனாக இந்த மோசே அடையாளப்படுத்தப்பட்டதை நாம் இந்த வரலாற்றிலே பார்க்க முடியும். இந்த விடுதலை செய்யப்பட்ட மக்களும் எகிப்தின் அடிமைத்தனத்திலே துன்பத்தை சந்தித்த மக்கள்தான். பாடுகளை மிகவும் அதிகமாக, ஒரு அளவு கடந்த வகையிலே பாடுகளை ஏற்றுக்கொண்ட மக்கள்தான். ஆகவேதான் ஆண்டவர் மோசேயினிடத்திலே சொல்லுகின்ற போது அந்த வார்த்தையை சொன்னார். உபத்திரவம், இன்னும் கூக்குரல், வேதனை, இதெல்லாம் பாடுகளை மறைமுகமாக குறிக்கின்ற வார்த்தைகள். அந்த பாடுகளின் உச்சத்திலே எழுப்புகின்ற கூக்குரல், அந்த பாடுகளை தாங்க முடியாமல் அனுபவிக்கின்ற அந்த வேதனையின் சூழ்நிலை, அந்த உபத்திரவம் என்கின்ற அந்த அடிமைத்தனம். ஆக ஒரு துன்புறும் மனுக்குலம் அங்கே இருக்கின்றது. இந்த துன்புறும் மனுக்குலத்தை ஆண்டவர் மீட்டெடுக்க விரும்புகின்றார்.
அந்த மீட்டெடுக்கின்ற சூழ்நிலையில் தான் நாம் படிக்க கேட்ட யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே அந்த பாஸ்காவின் சூழ்நிலையை ஆண்டவர் அங்கே அடையாளப்படுத்துகின்றார். இந்த பாஸ்கா எப்படி புசிக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாடுகள் எல்லாம், அந்த ஆசரிப்புகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. நீங்கள் 12ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தின் பின்புறத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக, அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். அதைத்தான் இன்றைக்கும் தலைமுறை தலைமுறையாக, மோசேயினுடைய காலத்திலிருந்து அந்த தலைமுறையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இன்னும் வருகின்ற தலைமுறைகளுக்கும் நாம் தலைமுறை தலைமுறையாக இதை ஒரு நித்திய நியமமாக இந்த திருவிருந்தை, இந்த ராப்போஜனத்தை நாம் ஆசரித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த பாஸ்கா விருந்தின் அந்த சூழ்நிலையில அவர்கள் அந்த விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ளுகின்ற போது அந்த துன்புறும் மனுக்குலம் ஒரு விடுதலைக்கு நேராக அவர்கள் கடந்து வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த புரிந்து கொள்ளுதலில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின அந்த ராப்போஜனம் அங்கே நிகழ்கின்றது. இந்த ராப்போஜனத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மேல் அறையிலே ஒழுங்கு செய்யும்படியாய் அவர் அங்கே குறிப்பிடுகின்றார். அவர்கள் அங்கே ஆயத்தம் செய்கின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக, அந்த மேலறைக்கு இயேசு வருவதற்கு முன்பதாக அந்த சீடர்கள் அந்த ராவிருந்தை ஆயத்தம் செய்து அந்த இடத்துல ஒரு போட்டி மனப்பான்மை நிலவுகின்றது. இந்த போட்டி மனப்பான்மை, யார் இயேசுவின் அருகா உட்காருவது அல்லது இயேசுவோடு கூட இணைந்து அந்த பந்தியிலே பங்கு பெறுவது என்பதை போன்ற ஒரு மனநிலைமையோடு கூட, தன்னில் யார் உயர்ந்தவர், தன்னில் யார் மேன்மையுள்ளவர் என்கின்ற ஒரு சிந்தனையோடு கூட அந்த உரையாடல் அங்கே நிகழ்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த சூழ்நிலையை பின்புலமாக வைத்துத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்குள்ளாய் வருகின்ற போது யோவான் நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். அவர் எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷர்களுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் என்று அந்த பகுதியானது நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஆக சீடர்களுடைய மனநிலைமையிலே யார் பெரியவன் என்கின்ற அந்த போட்டி மனப்பான்மையோடு கூட அவர்கள் இந்த பந்தியிலே பங்கு பெறுவது தகுதியாயிராது. அவர்கள் ஒரு அபாத்திரமான சூழ்நிலையிலே இந்த பந்தியிலே பங்கு பெற்று விடக்கூடாது. அவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த கசப்பு உணர்வை அல்லது அந்த கருத்து வேறுபாட்டை அல்லது அவர்களிடத்திலே காணப்படுகின்ற அந்த மாறுபட்ட சிந்தனைகளை மாற்ற வேண்டும் என்பதை நடைமுறையாக செயல்படுத்தும் வண்ணமாகத்தான் அந்த கால்களை கழுவுகின்ற அனுபவத்தை ஆண்டவர் அங்கே ஏற்படுத்துகின்றார். பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் இடைப்பட்ட அந்த உரையாடலும் நமக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் அந்த கால்களை கழுவுவதன் மூலமாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். இந்த பந்தியிலே பங்கு பெறுவதற்கு முன்பதாக உங்களிடத்துல என்ன இருக்கக்கூடாது? ஒரு மனக்கசப்பின் சூழ்நிலை இருக்கக்கூடாது. இந்த பந்தியிலே பங்கு பெறுவதற்கு முன்பதாக உங்களிடத்திலே கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. நான் முதலையே குறிப்பிட்டேன், 12 பேரும் முழுமையாக இந்த பந்தியிலே பங்கு பெற்றார்கள். ஆக இந்த 12 பேரும் 3.5 ஆண்டு காலம் இயேசுவோடு கூட அற்புதங்களை அதிசயங்களை அவர் நடத்தி சென்ற பாதைகளிலே கூட இருந்தவர்கள், பங்கு பெற்றவர்கள். அவருடைய பாடுகளிலே அவருடைய எல்லா விதமான சூழ்நிலையும் அற்புதங்களை எல்லாம் ருசி பார்த்தவர்கள். ஆனால் இந்த ராப்போஜனத்திலே அவர்கள் அதை பங்கு பெறுவதற்கு முன்பதாக அவரிடத்திலே காணப்படுகின்ற கருத்து வேறுபாடுகளை, அவரிடத்திலே காணப்படுகின்ற ஏற்றத்தாழ்வின் மனப்பான்மையை ஆண்டவர் அங்கே கண்டித்து உணர்த்துமாக அந்த இடத்திலே இந்த செயலை செய்கின்றார். ஆக இந்த பெரிய வியாழக்கிழமையிலே பாதம் கழுவுதல் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த பாதம் கழுவுதல் என்கின்ற இந்த செயலின் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த நினைவலைகள் அவருடைய அபாத்திரமாய் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்று விடக்கூடாது. நான் தகுதி இல்லாமல் கர்த்தருடைய பந்திக்குள்ளாக நான் போய்விடக்கூடாது. என்னிடத்திலே ஒரு சரியான நிலைமையிலே, ஒரு சரியான
ஒரு புரிந்து கொள்ளுதலிலே இந்த பந்தியிலே பங்கு பெறுவதற்கு நான் கடந்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு காரியத்தை வலியுறுத்தி ஆண்டவர் அங்கே அந்த பந்திக்குள்ளதாக கடந்து செல்கின்ற சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். துன்புறும் மனுக்குலமாக, பாடுபடும் மனுக்குலமாக நாம் வாழ்கின்ற போது ஏற்படுகின்ற பல்வேறு விதமான மன உணர்வுகள், நம்மிடத்திலே காணப்படுகின்ற ஏற்றத்தாழ்வின் சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைகள் தான் நம்மை கர்த்தருடைய பந்திக்கு போவதற்கு நம்மை தகுதி இழக்க செய்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் நாம் ஏறெடுக்கின்ற அந்த தாழ்மையின் மன்றாட்டு, நான் அபாத்திரமாய் பானம் பண்ணி விடாதபடி, அபாத்திரமாய் அல்லது தகுதியற்ற சூழ்நிலையிலே இந்த பந்தியிலே நான் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளாதபடி என்னை நான் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலைமையோடு கூட இங்கே நான் கடந்து வருவதற்கு இந்த நிகழ்வு அங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆக துன்புறும் மக்களோடு கூட இணைத்துக் கொள்ளுகின்ற ஆண்டவர், அந்த துன்புறும் மக்களை விடுதலைக்கு நேராக வழிநடத்தின ஆண்டவர், அந்த விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ளுகின்ற போது அல்லது அந்த விடுதலையிலே நாம் இந்த பந்தியிலே பங்கு பெறுகின்ற போது இந்த பந்தியிலே மிகுந்த தகுதி உணர்வோடு கூட, மிகுந்த ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு கூட பங்கு பெற வேண்டும். ஆக இந்த பந்தியானது, இந்த நற்கருணை பந்தியானது ஒரு விடுதலையின் கூறுகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பந்தியாக இருக்கின்றது என்பதையும் இந்த செயலின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அந்த அடிப்படையில் தான் நாம் படிக்க கேட்ட 2வது திருமறை பகுதியை பரிசுத்த பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதின நிருபத்திலே நாம் படிக்க கேட்ட அந்த பகுதியானது அன்றைக்கு கொரிந்திய திருச்சபையில இருந்த ஏற்றத்தாழ்வின் சூழ்நிலைகளை வலியுறுத்தி பவுலப்போஸ்தலன் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு உண்மையாக இருக்கின்றது. 1 கொரிந்தியர் 11:20 நாம் பார்க்கின்றோம், கூடி வருகின்ற போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான், ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம் பண்ணுகிறது அல்லவே. பவுலப்போஸ்தலன் அன்றைக்கு கொரிந்திய திருச்சபையில காணப்பட்ட இந்த ஏற்றத்தாழ்வின் சூழ்நிலைகளை அங்கே வலியுறுத்தி கூறுகின்றார். இன்றைக்கு இந்த ஏற்றத்தாழ்வின் மனப்பான்மை அல்லது இந்த மாறுபட்ட சிந்தனைகள் அல்லது இந்த கருத்து வேறுபாடுகள் அன்றைக்கு இயேசுவின் சீடர்களிடத்திலேயும் காணப்பட்டது. பவுல் போன்ற ஆதி திருச்சபை தொண்டர்கள் ஏற்படுத்தின அந்த தொடக்க கால திருச்சபைகளிலேயும் காணப்பட்டது. இன்றைக்கும் தொட்டு தொடருகின்ற வகையிலே நம்முடைய திருச்சபை உணர்வுகளிலேயும் அதே ஏற்றத்தாழ்வின் மனப்பான்மைகள் அல்லது கருத்து வேறுபாடின் சூழ்நிலைகள் இன்றைக்கும் நிலவுகின்றதை நாம் மறுக்க முடியாது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட சிந்தனைகள் நம்முடைய திருச்சபை வாழ்வியலிலே காணப்படுகிறது என்பதையும் நாம் தாழ்மையோடு ஒத்துக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளையை நிறைவேற்றுகின்றவர்களாக இந்த கட்டளை வியாழனிலே ஆண்டவருடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு முன்பதாக, ஆண்டவரே, அன்றைக்கு சீடர்களிடத்திலே காணப்பட்ட அன்ற மனநிலைமை, கொரிந்திய திருச்சபை மக்களிடத்திலே காணப்பட்ட மனநிலைமை இன்றைக்கு எங்களுடைய திருச்சபை வாழ்வியலிலே காணப்படுமேயானால் ஆண்டவரே, தயவாய் எங்களை மன்னித்து இந்த பந்தியிலே நாங்கள் பங்கு பெறுவதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஒரு முழுமையான தகுதியோடு கூட இந்த பந்தியிலே பங்கு பெறுவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த தகுதி மாத்திரம்தான் நாம் எதிர்பார்க்கின்ற ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமில்லை. நாம் இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கின்றோம். அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்விலே நடைபெற வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கின்றோம், எதிர்பார்க்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்திருக்கின்றோம். ஆனால் ஆசீர்வாதங்கள் தடைப்படுகின்றது, ஆசீர்வாதங்கள் தாமதப்படுகின்றது, அல்லது நற்காரியங்கள் நிறைவேறுவதிலே பல்வேறு விதமான தடைகளை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு வியாதி மிகவும் எளிதாக சுகமாகக்கூடிய ஒரு வியாதி சுகமாகவில்லை, அது தாமதிக்கின்றதை உணர்கின்றோம். அல்லது ஒரு பிரச்சனை மிகவும் எளிதாக முடியக்கூடிய பிரச்சனை முடிய மறுக்கின்றது, அது அப்படியே இழுத்துக்கொண்டே போகிறதை நாம் உணர்கின்றோம். அல்லது சின்ன சின்ன காரியங்கள் நம்முடைய குடும்பத்திலே அல்லது நம்முடைய பணித்தளத்திலே அல்லது நம்முடைய பயணங்களிலே காணப்படுகின்ற சின்ன சின்ன பிரச்சனைகள், இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம், இவைகள் எல்லாவற்றிற்கும் மூல அந்த பிரச்சனையான ஒரு காரியம் நம்மிடத்திலே தகுதியான ஒரு சூழ்நிலையிலே கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு நாம் நம்மை
ஆயத்தப்படுத்துவதில்லை. இதை ஏனோ தானோ என்று சொல்லி நாம் பங்கு பெறுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கும் இருக்கின்றது. ஆகவேதான் நம்முடைய திருச்சபை அந்த வழக்கத்திலே நற்கருணை ஆராதனைக்கு முன் ஆயத்த ஆராதனை என்ற ஒரு ஆயத்த ஆராதனையை நடத்தி இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு ஆயத்த ஆராதனை நடத்துறதுல வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு ஆயத்த ஆராதனை நடத்தி அதுக்கப்புறம் மறுநாள் உங்களை வர சொன்னோம் அப்படின்னா ஆயத்த ஆராதனைக்கு வர்ற ஆளு திருவிருந்த ஆராதனைக்கு வராது, இந்த ஆராதனையில் இருக்கிற ஆள் அந்த ஆராதனையில் இருக்காது. ஆக அதெல்லாம் நடத்த முடியல இன்றைக்கு. ஆகவே இன்றைக்கு ஆயத்த ஆராதனை என்கின்ற ஒரு ஆராதனையே இல்லாமல் நேரடியாக திருவிருந்த ஆராதனைக்கு நாம் வந்து விடுகின்றோம். அந்த பாரம்பரியத்திலே ஆயத்த ஆராதனையில் யார் பங்கு பெற்றார்களோ அவர்கள் மாத்திரம்தான் மறுநாளிலே நடைபெறுகின்ற திருவிருந்திலே பங்கு பெற முடியும். அப்படிலாம் வச்சா இன்னைக்கு எங்களுக்கு ரசம் மிச்சமாகும், வேஃபர் மிச்சமாகும். அதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு நாம் நேரடியாக திருவிருந்த ஆராதனை நடத்துகின்றோம். எல்லாரும் வாருங்கள் என்று சொல்லிவிடுகின்றோம். வருகின்றவர்கள் எல்லாருமே நாம் பங்கு பெற்று விடுகின்றோம். ஆக அந்த தகுதியான ஆயத்தம் அந்த ஆயத்த ஆராதனையிலே கிடைக்கும். அந்த ஒரு முறையான ஒழுங்குகளை கடைபிடிக்கின்ற ஒரு வழக்கம் அந்த ஆயத்த ஆராதனையின் மூலமாக நமக்கு கிடைக்கும். ஆக அந்த ஆயத்த ஆராதனையிலே நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த வலியுறுத்துதல் திருவிருந்திலே ஒரு பயத்தோடு பக்தியோடு இந்த சாக்கிரமத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தும். இன்றைக்கும் ஆங்கிலிக்கன் திருச்சபைகளிலே பாவ அறிக்கை ஜெபத்திற்கு வராதவர்கள் திருவிருந்திலே பங்கு பெறக்கூடாது என்கின்ற அறிவிப்பு குருவானவரால் கொடுக்கப்படுகின்றது. பாவ அறிக்கை ஜெபத்திலே வராதவர்கள் திருவிருந்திலே பங்கு பெற வேண்டாம் என்று சொல்லி அந்த அறிவிப்பு சொல்லப்படுகின்றது. அன்றைக்கு நாம் எல்லாரும் வாருங்கள் என்று சொன்ன உடனே பாவ அறிக்கைக்கு வரலனாலும் பிரச்சனை இல்லை, பிரசங்க நேரத்துக்கு வரலைனாலும் பிரச்சனை இல்லை, கடைசியில திருவிருந்து அப்பம் பிற்குதல் பகுதி ஆரம்பிச்ச நேரத்துல உள்ள வந்தாலும் நம்ம என்ன செஞ்சிடறோம், வந்து முழங்கால். தகுதியின்மை, நம்முடைய அபாத்திர தன்மை, அதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கின்றது. அதான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதிலே அது கமா போட்டுக்கிட்டே போகுது. ஆக இன்றைக்கு நமக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாக நம்முடைய செயல்பாடுகள் காரணமாயிருக்கு. அன்றைக்கு சீடர்கள் கூட்டத்திலே அந்த பிரச்சனை இருந்தது. ஆதி திருச்சபையிலே அந்த பிரச்சனை காணப்பட்டது. அவைகள் கண்டித்து உணர்த்தப்பட்டது. அவைகள் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக அந்த காரியங்கள் கண்டித்து உணர்த்தப்பட்டது. ஆக அதன் மூலமாக ஒரு புதிய வாழ்வியலை பெற்றுக் கொள்வதற்கு, ஏனென்றால் துன்புறும் மனுக்குலம் என்கின்ற அடிப்படையில் தான் விடுதலை பயணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். ஆக அந்த விடுதலை பயணத்தை மேற்கொள்ளுகின்ற போது அந்த பாஸ்கா விருந்தின் மூலமாக அந்த விடுதலை உணர்வை அங்கே ஊட்டி அனுப்புகின்றார். ஆக அந்த பாஸ்கா விருந்திலே பங்கு பெற்றவர்கள் அங்கே புறப்பட்டு செல்லுகின்ற போது அங்கே ஒரு காரியம் அறிவிக்கப்படுகின்றதை நாம் அங்கே பார்க்கிறோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே அந்த பகுதியிலே பாஸ்கா விருந்தின் சூழ்நிலையிலே 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ராத்திரியிலே எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவர்கள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். அதற்கு அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும், அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன், நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். இந்த ரத்தம் பூசப்பட்ட நிலைக்கால்கள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அந்த பாஸ்கா விருந்திலே பங்கு பெறுகின்றவர்கள் அந்த ரத்தம் பூசப்பட்ட அந்த நிலைக்கால்களை பார்த்து அந்த வாதையை அனுமதிக்காதபடி கடந்து போகின்ற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்திய திருச்சபைக்கும் கற்றுக் கொடுக்கின்றார். 11ஆம் அதிகாரத்துல நீங்க பின்பகுதியில நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 29ஆம் வசனத்துல, அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். வியாதிக்கு காரணம் என்ன, அல்லது சில சடுதியான மரணங்களுக்கு காரணம் என்ன, அல்லது சில பலவீனத்திற்கு காரணம் என்ன? அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகின்ற அனுபவம், அபாத்திரமாய் அந்த பந்தியிலே பங்கு பெறுகின்ற அனுபவம். ஆக அன்றைக்கு பாஸ்கா விருந்திலேயும்
அந்த வாதை உங்களுக்கு வரக்கூடாது என்று சொல்லி அந்த இரத்தத்தின் மூலமாய் ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் அங்கே கொடுத்திருக்கின்றார். இங்கே பவுலப்போஸ்தலன் புதிய ஏற்பாட்டிலே திருச்சபைக்கு கற்றுக் கொடுக்கின்ற போதும் அதை கற்றுக் கொடுக்கின்றார். நீங்கள் தகுதியுடையவர்களாய் மிக சரியாக இந்த பந்தியிலே பங்கு பெறுவீர்கள் என்று சொன்னால் வியாதி இருக்காது, பலவீனம் இருக்காது, அநேகர் நித்திரை அடைகின்ற அனுபவமோ இருக்காது என்று சொல்லி. ஆக இந்த கட்டளை வியாழனிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த கட்டளையை நிறைவேற்றுகின்றவர்களாய் இன்றைக்கு நாம் இந்த பந்தியிலே பங்கு பெறப் போகின்றோம். ஒரு விசை நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் இந்த கர்த்தருடைய பந்திக்குரிய முக்கியத்துவத்தை, இதற்குரிய அழுத்தத்தை நான் மிக சரியாக கொடுக்கின்ற பட்சத்தில் மாத்திரமே, இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்குரிய தகுதியை என்னில் நான் வளர்த்து கொள்ளுகின்ற பட்சத்தில் மாத்திரமே நான் என்ன செய்ய முடியும்? எனக்குரிய ஆசீர்வாதத்தை அல்லது எனக்குரிய நன்மைகளை, எனக்குரிய கிருபைகளை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு உணர்வோடு கூட இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க அல்லது நம்மை தகுதிப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். சில நேரத்தில் நம்மிடத்திலே குறைபாடுகள் இருக்கின்றது, நம்மிடத்திலே உணர்வுகள், குற்ற உணர்வுகள் இருக்கின்றது. நாம் பாவ அறிக்கை ஜெப நேரத்திலே அந்த காரியங்களை மனம் திறந்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அறிக்கை செய்ய அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக இந்த லெந்து காலத்திலே நாம் 51ஆம் சங்கீதத்தை பாவ அறிக்கை ஜெபமாக ஏறெடுத்ததுடைய தாற்பயம் நமக்கு தெரியும். அவ்வளவு ஒரு மிகப்பெரிய பாவம் செய்த தாவீதை நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்தின போது அதை உணர்ந்து அவன் அறிக்கை செய்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகளைத்தான் இந்த லெந்து காலம் முழுவதும் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வதற்காக நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். ஆக ஒரு மனிதன் உணர்வதற்குரிய வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கின்ற போது அந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த மனிதனை உயர்த்த முடியும். தாவீது உயர்த்தப்பட்ட அனுபவம் நமக்கு தெரியும். தாவீதின் வம்சத்திலே மீட்பர் இயேசு பிறந்த வரலாறு நமக்கு தெரியும். ஆக பாவம் செய்த மனிதனை ஆண்டவர் உணர்த்துகின்ற போது அந்த உணர்வை பெற்றுக்கொண்டவனாய் அவன் அங்கே தன்னை திருத்துவதற்கு அர்ப்பணிக்கின்ற போது அல்லது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனி கொடுக்க ஒப்பு கொடுக்கின்ற போது ஆண்டவர் அந்த மனிதனை உயர்த்த முடியும், அந்த மனிதனை ஆசீர்வதிக்க முடியும். அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தி, ஆண்டவரே, இன்றைக்கு நான் பந்தியிலே பங்கு பெறப் போகின்றேன். இந்த பந்தியிலே பங்கு பெறுதல் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஆண்டவருடைய சரீரம், ஆண்டவருடைய ரத்தம், இது என்னுடைய பாவம் நிறைந்த சரீரத்திற்குள்ளாய், என்னுடைய பாவம் நிறைந்த ரத்தத்திற்குள்ளாய் கலக்கின்ற போது எனக்கு கிடைக்கின்ற புது பலன். ஒருவேளை அந்த புது பலனை பெற்றுக்கொள்வதற்கு என்னுடைய அபாத்திர தன்மையை உணர்ந்தவர்களாய், என்னுடைய அந்த நிர்பாக்கியமுள்ள சூழ்நிலை உணர்ந்தவர்களாய் நான் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நான் கடந்து வருகின்றேன் என்று சொல்லி நம்மை நாமே அர்ப்பணித்து நாம் ஒப்பு கொடுக்கின்ற போது நிச்சயமாய் ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு கூட நாம் இந்த பந்தியிலே பங்கு பெறுகின்ற ஆசீர்வாதத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். கர்த்தரின் பந்தியில் வா கீர்த்தனை பாடலுடைய வரலாறு நமக்கு நன்கு தெரியும். ஒரு மனம் கசந்த சூழ்நிலையிலே இருந்த ஒரு அருமையான சகோதரனை பந்திக்கு நேராக அழைத்து வந்த அந்த ஒரு நிலைப்பாடுதான் அந்த பாடலின் வரலாறு. ஆக கருத்து வேறுபாடுகள் என்பது இருக்கின்றது, மாறுபட்ட சிந்தனைகள் என்பது இருக்கின்றது, அல்லது முன்பின் முரணான சூழ்நிலைகள் என்பது இருக்கின்றது, ஏற்ற தாழ்வுகள் என்பது இருக்கின்றது. நாம் அதை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை ஆண்டவர் உணர்த்துகின்ற போது, இப்படிப்பட்ட சிந்தனைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உன்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துகின்ற போது அந்த உணர்வை நாம் நம்முடைய இருதயத்திலே பதித்துக் கொள்ள வேண்டும். அந்த உணர்வோடு கூட ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்மை தாழ்த்தி நம்மை ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். அந்த அர்ப்பணிப்போடு கூட தான் இந்த பந்தியிலே பங்கு பெறுவதற்கு நாம் வருகின்ற போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துவார். நமக்கு தேவையான நன்மைகளை, நமக்கு தேவையான கிருபைகளை, நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கிருபையாய் தருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த கர்த்தருடைய பந்தியின் ஆசீர்வாதம் என்பது இங்கே மாத்திரம் இல்லைங்க, ஒருவேளை இதை பயன்படுத்துகின்ற இடத்திலேயும் அந்த ஆசீர்வாதம் கடந்து வருகின்றது என்பதை நாம் மறுக்க முடியாது. பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் அருமையான நம்முடைய மூத்த உறுப்பினர் ரம்மணி அம்மாவுடைய வீட்டிற்கு நீங்க போய் பார்த்தீங்க. மரண படுக்கையில இருந்தவர்கள், இன்னைக்கா நாளைக்கான சூழ்நிலை இருந்தவங்க, ஒவ்வொரு மாதமும் தவறாமல் அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தருடைய பந்தியை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றோம். இன்னைக்கு அவங்க வாசல்ல வந்து என்னை வழி அனுப்பிட்டு போவாங்க. வாசல்ல வந்து ஐயா போயிட்டு வாங்க.
நான் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா என்னையா இன்னைக்கு வராம போயிருவீங்களோ நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மரண படுக்கையில் இருந்தவர்கள் தொடர்ந்து இந்த பந்தியிலே பங்கு பெறுவதன் மூலமாய் ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் மறு வாழ்வை கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் அப்படிப்பட்ட சாட்சிகளைத்தான் பந்தியிலே பங்கு அவங்க இங்க முழங்கால் போடல, இங்க பங்கு பெறல, வீட்டில தான் இருக்கிறாங்க. இந்த பலிபீடத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட சரீரமும் ரத்தமும் தான் அவர்களுடைய சரீரத்திற்குள்ளாய் ரத்தத்துக்குள்ளாய் கடந்து செல்கிறது. இங்கே மாத்திரமல்ல, வீடுகளிலேயும் அற்புதங்கள் நடக்கின்றது. வீடுகளிலேயும் ஆண்டவர் அதிசயங்களை செய்கின்றார். ஆக நம்மை நாம் தகுதிப்படுத்துகின்ற போது, நம்மை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய அபாத்திர தன்மையை உணர்ந்து இந்த பந்தியிலே பங்கு பெறுவதற்கு நாம் கடந்து வருகின்ற போது ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. அதிசயங்களை ஆண்டவர் நிகழ்த்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. நம்முடைய நன்மைகளுக்கு நேராக ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிற ஆண்டவருடைய சரீரம் தான் பிற்கப்பட்டிருக்கின்றது. அப்படி அற்புதங்களை செய்கின்ற ஆண்டவருடைய ரத்தம் தான் சிந்தப்பட்டிருக்கின்றது. அந்த சரீரம் ரத்தம் தான் துன்புறும் மக்களாகிய நமக்கு, பாடுபடும் மக்களாகிய நமக்கு, வேதனையின் உச்சக்கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு விடுதலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இது ஒரு விடுதலை தருகின்ற அருமருந்து. இந்த மருந்திலே நாம் இந்த திருவிருந்திலே பங்கு பெறுகின்ற போது ஆண்டவர் நம்மையும் அப்படிப்பட்ட அற்புதத்தின், அதிசயத்தின், ஆச்சரியத்தின் வழிநடத்தலுக்கு நேராக நம்மை வழி நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. நம்முடைய தகுதியின்மையை உணர்வோம், நம்முடைய அபாத்திர தன்மையை உணர்வோம். இன்னைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே தாழ்மையின் ஜெபத்தை ஏறெடுக்கின்ற போது, ஆண்டவரே என்னிடத்திலே குறைவு உண்டு சுவாமி, என்னிடத்திலே பலவீனம் உண்டு ஆண்டவரே, என்னிடத்திலே வியாதி உண்டு ஆண்டவரே, என்னுடைய வீட்டிலே கடன் பிரச்சனை உண்டு ஆண்டவரே, என்னுடைய வீட்டிலே சுகமில்லாத சூழ்நிலைகள் இருக்கிறது ஆண்டவரே, என்னுடைய வீட்டிலே போராட்டங்கள் இருக்கிறது ஆண்டவரே, அவைகளோடு கூட தான் இன்றைக்கு இந்த பலிபீடத்திலே வரப்போகிறேன். என்னை தகுதிப்படுத்தும், என்னை குறைவுள்ளவனை நிறைவுள்ளவன் ஆக்கும், என்னுடைய பலவீனத்தை மாற்றும், என்னுடைய வியாதியை சுகப்படுத்தும், என்னுடைய இயலாமையை ஆண்டவரே முழுமை நிறைந்த சூழ்நிலைக்குள்ளாய் உருவாக்கும், என்னுடைய வெறுமை மாறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் என்ன விதமான ஜபத்தோடு கூட உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த தாழ்மையின் ஜபத்தை ஏறெடுக்கின்ற போது ஜெபித்து நீங்கள் வருகின்றீர்களோ, ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். அந்த அதிசயம் நிறைந்த, அற்புதம் நிறைந்த ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே மரித்திருக்கின்றார். அவருடைய மரணத்தை நாளை தினத்திலே நினைவு கூறுகின்ற போது, அதற்கு முன்பதாக ஆண்டவர் ஏற்படுத்தின இந்த ராப்போஜனத்திலே பங்கு பெறும்படியாய் வந்திருக்கிற நமக்கும் ஒரு நாள் வாய்ப்பு இருக்கின்றது. வெள்ளை அங்கிகளை தரித்தவர்களாய், குருத்தோலைகளை பிடித்தவர்களாய், ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக நின்று எங்கள் தேவனுக்கு துதியும் ஞானமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரிக்கின்ற கூட்டத்தோடு இணைய போகின்றோம் என்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கு ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆற்றல் படுத்தி வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, சீடர்களிடத்திலே காணப்பட்ட ஏற்றத்தாழ்வின் மனநிலைமை, கொரிந்திய திருச்சபையிலே காணப்பட்ட ஏற்றத்தாழ்வின் மனநிலைமை இன்றைக்கு பல நேரத்திலே எங்களுடைய திருச்சபை உணர்வுகளிலே காணப்படுகிறது. உண்மை சுவாமி, இன்றைக்கும் எங்களுடைய வாழ்விலே அப்படிப்பட்ட குறைவுகளோடு கூட தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆனாலும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் இந்த பந்தியிலே பங்கு பெறுவதற்கு வருகின்ற நாங்கள் எங்களுடைய அபாத்திர தன்மையை உணர்ந்து, எங்களுடைய தகுதியின்மையை உணர்ந்து, ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்துகின்ற குற்றங்களை, குறைவுகளை, பிழைகளை உணர்ந்து நாங்கள் அறிக்கை செய்து ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு வருகின்ற போது நீர் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வீர் என்கின்ற நம்பிக்கையோடு கூட இன்றைக்கு இந்த வியாகுல வியாழக்கிழமையிலே துன்புறும் மக்களுக்கு விடுதலை தருகின்ற இந்த நாளிலே, நீர் எங்களுக்காக பாடுபட்டதை நினைவு கூறுகின்ற இந்த நாளிலே நாங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அருள் தாரு சுவாமி. உடைய சமூகத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற சாக்கிரம் ஒரு விடுதலை தருகின்ற அருமருந்தாய் இருக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் மாறட்டும், கடன் பாரங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும் ஆண்டவரே, எல்லா விதமான தொல்லைகள் ஆண்டவரே, கருத்து வேறுபாடின் சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு சுமூகமான சூழ்நிலையிலே நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் சிலுவைக்கு நேரான பயணத்தில் வெற்றியடைய ஆண்டவர் எங்களுக்கு அருள் தார். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே மன தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆம். வழிபாடு காலை 9 மணிக்கு தொடங்கும். காலை 9 மணிக்கு மும்மணி தியான வழிபாடு தொடங்கும். ஆகவே திருச்சி மக்கள் குறித்த நேரத்தில் வழிபாட்டில் பங்கு பெற அன்போடு கூட அழைக்கின்றேன். சுயவிருப்பு காணிக்கை உண்டியல்கள் நாளைய தினத்தில் நாம் படைக்கின்றோம். உங்களுடைய
உண்டியல்கள் இல்லை என்றால் உங்களுக்கு சுய விருப்பு காணிக்கை கவர்களை நீங்கள் வாங்கி அதிலே சுய விருப்பு காணிக்கைகளை நீங்கள் வைத்து படைப்பதற்கும் அன்போடு கூட நினைவுபடுத்துகிறோம். நாளை வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற போது சுய விருப்பு காணிக்கை உண்டியல்களை படைப்பதற்கு ஆயத்தமாக வரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். காலை 9 மணிக்கு நம்முடைய பெரிய வெள்ளி மும்மணி தியான வழிபாடு தொடங்கும். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கீர்த்தனைகளில் 45வது கீர்த்தனை, புண்ணியன் இவர் யாரோ வீழ்ந்து ஜெபிக்கும் புருஷன் சஞ்சலம் யாதோ என்ற கீர்த்தனையை நாம் யாரோ வீழ்ந்து ஜெபிக்கும் புருஷன் சஞ்சலம் யாரோ புண்ணிய தீபம் யாரோ வீழ்ந்து ஜெபிக்கும் புருஷன் சஞ்சலம் யாரோ யாரோ புருஷ சஞ்சலம் யாரோ வேலையினாரோ வெண்ணீரா ஓடு மரண வேதனையுற்றே நீரா வேலையினாரோ வெண்ணீரா ஓடு மரண வேதனையுற்றே நீரா ஆவிதவியோமில்லை அடியாதுயிரோகிரா ஆருதவியோமில்லை அடியாதுயிரோகிரா நீருயத்தனே நிரதிதத்தலிக்கின்றா புண்ணிய தேவயாரோ புருஷ சஞ்சலம் யாரோ ஆதிரமிகோ வெண்ணீரா வீணாவிந்த பாடகனாதோ வெண்ணீரா ஆதிரமிகோ வெண்ணீரா வேதாவிந்த பாடகனாதோ வெண்ணீரா மேதிரனி போலிய நிவரனே நீரத மேதிரனி போலிய நிவரனே நீரத நீக்குமியமையாக நிலத்தில் சொத்த மன்றாயோ புண்ணிய தேவ யாரோ வீழ்ந்தெழுமிக்கோ புருஷ சஞ்சலம் யாரோ என் சித்தமல்ல வெண்ணீரா அப்பாய் சித்தம் என்றைக்குமாக வெண்ணீரா என் சித்தமல்ல வெண்ணீரா அப்பாய் சித்தம் என்றைக்குமாக வெண்ணீரா அன்பின்
கரத்திலே அஞ்சு கரத்திலே துன்ப பாத்திர தரடி மண்டலையும் புண்ணிய தெய்வ யாரோ வீழ்ந்தோ ஒரு சந்த யாரோ புண்ணிய தெய்வ யாரோ வீழ்ந்தோ ஒரு சந்த யாரோ. தொடர்ந்து ஜெபம் செய்வோம். இரண்டாவது லெத்தனியா. பருத்தில் வரும் சமாதானத்துக்காகவும் நம்முடைய ஆத்மாவின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில லோக சமாதானத்துக்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகள் நல்வாழ்வுக்காகவும் அவர்களை ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்மளுடைய பேராயரும் மற்ற எல்லா பணிவிடக்காரரும் விசேஷமாய் ரைட் ரெவரண்ட் டாக்டர் டி ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகர் என்ற நமது பேராயரும் நல்ல இதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிட நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி பிரதமர் அதிகாரம் வைப்பர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரப்படோர், துக்கப்படோர், மரணத்தாராயிருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்தகாரத்திலிருந்து நம்மை நம்மளுடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்துடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காக கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சகல ஞானத்துக்கும் காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன் எங்கள் அவசியங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பது உமக்கு தெரியும். தேவரே, எங்கள் பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அபாத்த நிமித்தம் துணிந்து கேட்கக்கூடாதவைகளும் எங்கள் கூட்டாத்த நிமித்தம் கேட்க தெரியாதவைகளும் உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து புண்ணிய நிமித்தம் எங்களுக்கு அருள்மளித்தள்ளோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வழிநடத்திலும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின்
பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் வாய் சொன்ன ரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாயெண்ணி கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவனமல்லோ கிறிஸ்துவின் திருசரீரமல்லோ, பாவமனக்கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனி ஜீவபக்தனி இன்று அவருடன் என்றும் இளைத்திட கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து எங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்ற அருள் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய திரியேகனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோட இருந்து இன்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவது. வழிபாட்டில் நிறைவு பவனி பாடலாக கீர்த்தனைகளில் 49வது கீர்த்தனை சரணம் சரணம் ஆனந்தா சச்சிதானந்தா தாவிதின் மைந்தா ஓசன்னா சரண பதந்தா கீர்த்தனை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். சரணம் சரணம் ஆனந்தா சச்சிதானந்தா தாவீதின் மைந்தா ஓசன்னா சரண பதந்தா. சரணம் சரணம் ஆனந்தா சச்சிதானந்தா தாவீதின் மைந்தா ஓசன்னா சரண பதந்தா. தேவசுதன் முந்தியுமே காத்தினிடமே சென்று பல பாடுபடவும் தயவானா. சரணம் சரணம் ஆனந்தா சச்சிதானந்தா தாவீதின் மைந்தா ஓசன்னா சரண பதந்தா. கண்டு செய்து பொந்தியும் வேதாத்து துறைதா கற்பரனை விட்டுவிட தன்னுடனேனா. சரணம் சரணம் ஆனந்தா சச்சிதானந்தா தாவீதின் மைந்தா ஓசன்னா சரண பதந்தா. பரபசோடதிபதியை பணிய நிறுத்தி பாதகனையோ இறையோ விட என்றார். சரணம் சரணம் ஆனந்தா சச்சிதானந்தா தாவீதின் மைந்தா ஓசன்னா சரண பதந்தா. ஜீவனுட அதிபதியை சிலுவையில் கொன்று திருடனையே விட்டு விட தீயவர் கேட்டார். சரணம் சரணம் ஆனந்தா சச்சிதானந்தா தாவீதின் மைந்தா ஓசன்னா சரண பதந்தா.
தன்னிதனை எடுத்து கை கழுவியே கற்பரனை கொல்வதற்கு ஒப்பு கொடுத்தார். சரணம் சரணம் மணந்தால் சச்சிதானந்தா தாவீதின் மைந்தா ஓசன்னா சரண பதந்தா. கல்வனையே விட்டு விட்டு யூதர்கட்காக காவலனை குருசரைய பாவியுந்தினான். சரணம் சரணம் மனதா சச்சிதானந்தா தாவீதின் மைந்தா ஓசன்னா சரண பதந்தா. அன்பின் ஆண்டவரே, உம்மை நினைவு கூறும்படி ஏற்படுத்தப்பட்ட ராப்போஜனத்திலே நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறோம். எங்களுடைய அபாத்திர தன்மை உணர்ந்தவர்களாய் உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்லுகின்ற போது ஆண்டவர் எங்களை ஆசீர்வாதம் நிறைந்த பாத்திரங்களாய் உருவாக்குவீராக. காணப்படுகின்ற குறைவுகள், பலவீனங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தயவாய் பொறுத்து எங்களை உம்முடைய சமூகத்தில் ஏற்புடைய மக்களாய், ஆண்டவரே, சாட்சியுள்ள திருச்சபையாய் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வதற்கும் எழுந்து ஒளி வீசுவதற்கும் ஆண்டவர் இந்த பெரிய வியாழக்கிழமை கட்டளை வியாழனிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட சாக்கிரமத்தின் மூலமாய் பலன் பெற்றவர்களாய் உமக்கென்று சாட்சியாய் வாழ மறு அர்ப்பணம் செய்கின்றோம். தொடர்ந்து நாளை தினத்தின் வழிபாட்டையும் தொடர்ந்து நடைபெறுகிற அனைத்து நிகழ்வுகளையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோടെ சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென், ஆமென்.